இன்னைக்கு நாம ஐ ஹாவ் அ பிளேட் தட் கேன் கட் ஹெவன் அண்ட் எர்த் மேன்வாவோட தரமான எபிசோட் 2 பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம சக்கரவர்த்தி லின் டாவோக்கு நடந்த அந்த படு பாதகமான துரோகத்தை பார்த்தோம். இப்போ மறுபிறப்பு எடுத்து வந்திருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மறுபடியும் அந்த ஹோலி மெய்டன் கூட நடக்கிற சண்டைக்கு வரும். நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. அந்த ஹோலி மெய்டனும் மத்த டிசைபிள்ஸும் ஹீரோவை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. டேய், இப்போ நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எங்களோட இந்த கம்பைன்ட் அட்டாக் உன்னை சாம்பலாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. ஆனா அங்க ஒரு பயங்கரமான சீனு. ஹீரோவோட உடம்ப சுத்தி ஒரு இன்விசிபிள் ஷீல்டு உருவாகுது. அவங்க பண்ண எந்த அட்டாக்கும் ஹீரோவோட உடம்புல படவே மாட்டேங்குது. என்னது, எங்களோட பவர்ஃபுல் அட்டாக்கையே இவன் ஈஸியா பிளாக் பண்றானா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஷாக். அப்போ அந்த ஹோலி மெய்டன் அவளோட ஸ்பெஷல் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றா. அவளை சுத்தி நூற்றுக்கணக்கான வாள்கள் காத்துல மிதக்குது. நீ யாரா வேணா இரு, ஆனா என்னோட இந்த ஹோலி ஸ்வாட் ஃபார்மேஷனை உன்னால மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா வாள்களையும் ஹீரோ மேல ஏவுறா. நம்ம ஹீரோ லிண்டாவோ ரொம்ப கூலா சிரிக்கிறாரு. அன்னைக்கு ஜூன் பண்ண துரோகத்தால நான் என் பவரை இழந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த வாளும் எனக்கு எதிரா நிக்காது. ஏன்னா நான் தான் த காட் ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் விரல நீட்டுறாரு. அந்த ஹோலி மேடன் அனுப்புன எல்லா வாள்களும் ஹீரோக்கு முன்னாடி வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வாள்கள் எல்லாம் இப்போ ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு மாறிடுச்சு. அந்த பொண்ணு பயத்துல நடுங்குறா. இது எப்படி சாத்தியம்? ஏன் வாழை எனக்கு எதிரா நிக்குதா? இப்போ சீன் பழைய ஃபிளாஷ்பேக்கு போகுது. நம்ம ஹீரோ லிந்தாவோ மனசுடைஞ்சு போய் கேக்குறாரு, 10,000 வருஷமா என் கூடவே இருந்தியே, நான் உன்னை ஒரு நாளும் தப்பா நடத்தினதில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி ஒரு பெட்ரையல பண்ணுன? அதுக்கு அந்த ஜூன் ஒரு கேவலமான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு சொல்றா, ஓ என் அன்பான லிண்டாவோ, நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க. 10,000 வருஷம் கூட இருந்தோம், உன்னால என் உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட உன்னால எப்படி இந்த உலகத்தை ஆள முடியும்? இன்னையோட லிண்டாவோட கதை முடிஞ்சது. இனிமேல் நான் தான் நியூ ஹெவன்லி எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான அட்டாக்கை ஹீரோ மேல வீசுறா. உன்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு இந்த உலகத்துல இடமில்லை, ஈஸியா செத்து தொலை அப்படின்னு ஜூன் கத்துறா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவளோட அந்த பவர்ஃபுல் அட்டாக் ஹீரோவை எதுவுமே பண்ணல. ஜூன் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. எப்படி? உன்னோட ஹார்ட் பிளேடை தான் நீயே வெளியே எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டியே, அப்புறம் எப்படி நீ இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்ச? நம்ம ஹீரோ லிண்டாவும் செம கெத்தா சொல்றாரு, ஐ ஆம் த ரியல் ஹெவன்லி எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான லைட்னிங் அட்டாக்கை ஜூன் மேல விடுறாரு. அந்த தாக்குதல் எவ்வளவு பவர்ஃபுல்னா அந்த உலகத்துல இருந்து எர்த் வரைக்கும் அந்த வெளிச்சம் தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த பவர் ஸ்பேஸையே அப்படியே கிழிச்சிடுது. அந்த அடியை தாங்க முடியாம ஜூன் ரத்தத்தை கக்கிட்டு அங்கேயே விழுறா. அவளா நம்பவே முடியல. எப்படிடா, உன்கிட்ட இருந்த ஹார்ட் பிளேட் என்கிட்ட தான் இருக்கு, அப்புறம் எப்படி உன்னால இவ்வளோ பெரிய அட்டாக்க பண்ண முடிஞ்சது அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கேக்குறா. அப்போ லிண்டாவோட உடம்பு மெதுவா மறைய ஆரம்பிக்குது. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அந்த கோர் உன்கிட்ட இருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல ஒருத்தன்தான் ஹெவன்லி எம்பரரா இருக்க முடியும். அந்த தகுதி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நான் பலவீனமா இருக்கிறதுனால உன்னை விட்டுட்டு போறேன். ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஜூன், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன், வந்து உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சை விட்டுட்டு லிண்டாவோட உடம்பு அந்த இடத்துல இருந்து மொத்தமா மறைஞ்சு போகுது. அவரோட ஆன்மா இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.